சாட்டையை கையில் எடுத்த அனுரா. அழவிருந்த ஒருவரின் கண்ணை குத்திய ரணில். மௌனித்துப் போன மகுடங்கள். அனுராவுக்கு எதிரான ரணிலின் சதி வலை ஆரம்பம். இந்த நாட்டின் வரலாற்றில் முதல் முறையாக 2 பாரம்பரிய அரசியல் கட்சிகளுக்கு வெளியே தோன்றிய திசைகாட்டி அரசாங்கம் இம்முறை தேசிய சுதந்திர தினத்தை கொண்டாடியது. விழாவின் இயல்பான தன்மை இருந்த போதிலும் அதை கண்ணியமான முறையில் நடத்த ஏற்பாட்டாளர்கள் நடவடிக்கை எடுத்திருந்தனர். இந்த ஆண்டு சுதந்திர தின கொண்டாட்டம் தேசிய மறுமலர்ச்சிக்காக அணிவகுப்போம் என்ற கருப்பொருளின் கீழ் நடைபெற்றது. இந்த ஆண்டு சுதந்திர தினத்தை மிகுந்த ஆடம்பரமாகவும் குறைந்த செலவிலும் நடத்த அரசாங்கம் முடிவு செய்திருந்தது. மற்ற சுதந்திர தின கொண்டாட்டங்களுடன் ஒப்பிடும்போது இந்த ஆண்டு சுதந்திர தின கொண்டாட்டங்களில் அதிகமான மக்களை ஈடுபடுத்தவும் அரசாங்கம் திட்டமிட்டிருந்தது. இந்த முறை சுதந்திர தின அணிவகுப்பின் அமைப்பும் மாற்றப்பட்டது. முன்னர் அணிவகுப்புக்காக பயன்படுத்தப்பட்ட பாதுகாப்பு தரப்பிலிருந்து 40% இம்முறை குறைக்கப்பட்டது. அதாவது 1873 இராணுவ வீரர்கள் மட்டுமே ஈடுபட்டிருந்தனர். கடந்த ஆண்டு அணிவகுப்பில் 3384 பேர் பங்கேற்றனர். ஆனால் இந்த ஆண்டு 1511 வீரர்கள் குறைந்துள்ளனர். இந்த ஆண்டு சுதந்திர தின கொண்டாட்டங்களுக்கு முப்படைகளின் கவச வாகனங்களை பயன்படுத்துவதில்லை என்று முடிவு செய்யப்பட்டிருந்தது. கடற்படையால் நடத்தப்படும் 25 துப்பாக்கி வேட்டு நடைபெற்றது. கடந்த முறை பயன்படுத்தப்பட்ட 19 விமானங்களில் இந்த முறை 3 மட்டுமே பயன்படுத்தப்பட்டன. அந்த பகுதியுடான வீதியில் பயணிக்கும் மக்களுக்கு பெரிய இடையூறு எதுவும் இல்லை. கொண்டாட்டம் முழுவதும் இராணுவ சூழ்நிலையை விட சுதந்திர உணர்வையே ஏற்படுத்தியிருந்தது. போர் வீரர்களுக்கு மட்டுமல்ல, நாட்டிற்காக உயிர் தியாகம் செய்த அனைவருக்கும் மரியாதை செலுத்தும் வகையில் 2 நிமிட மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. விழா சரியான நேரத்தில் தொடங்கியது, சரியான நேரத்தில் முடிந்தது. குறிப்பிடத்தக்க குறைகள் எதுவும் இல்லை. பெருமையாக பேசிக்கொள்ள பெரிய ஆச்சரியங்கள் எதுவும் இல்லை. உண்மையான சுதந்திரத்திற்காக அணிதிரளவும் புதிய நாட்டை கட்டி எழுப்பவும் அனைவரும் ஒன்றுபட வேண்டும் என்று ஜனாதிபதி கேட்டுக்கொண்டார். குருநாகலில் நடந்த நட்புறவு கூட்டத்தில் கலந்து கொண்ட ஜனாதிபதி அனுரா, திருடர்கள் பிடிபடும் போதும் சட்டம் முறையாக அமல்படுத்தப்படும் போதும் மக்கள் பாதிக்கப்படுவதாக கூறினார். பிரிந்து சென்ற எதிர்க்கட்சியினர் ஒன்று கூடி பழி வாங்குபவர்கள் என்று கூச்சலிடும் அளவுக்கு வலி அதிகமாக இருந்ததாகவும் அனுரா கூறினார். அது மட்டுமல்ல, அவர்கள் அனைவரும் ஒன்று கூடி ஒரே முகாமை உருவாக்க முயற்சிக்கிறார்கள் என்பதையும் அனுரா நினைவூட்டினார். இதற்கிடையில் திருடர்களுடன் கூட்டு சேரப்போகும் UNP-SJP கூட்டணிக்கு எதிராக குட்டித் தேர்தலுக்கான பிரச்சார பணியையும் திசைகாட்டி தொடங்கியுள்ளது. ஒரே பிடியில் கள்வர்கள் ஒன்றாக மீண்டும் எமக்கே. அடுத்த ஏப்ரல் மாதம் உள்ளூராட்சி தேர்தலை நடத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வரும் சூழலில் அரசாங்கம் இந்த பிரச்சாரத்தை தொடங்குகிறது. நாடு முழுவதும் நட்பு கூட்டங்களை நடத்தி உள்ளூராட்சி மன்ற தேர்தல் பிரச்சாரத்தை ஜனாதிபதி ஏற்கனவே தொடங்கிவிட்டார். அரசாங்கம் தயாராக இருந்தாலும் எதிர்க்கட்சி இன்னும் தேர்தலுக்கு முழுமையாக தயாரில்லை. உள்ளூராட்சி தேர்தலுக்கு சஜித்தும் ரணிலும் ஒரு பொதுவான கூட்டணியில் இணைவார்கள் என்று UNP-SJP கட்சி கூட்டாளிகள் நினைத்தனர். ஆனால் சமாதான பேச்சுவார்த்தைகள் தற்போது கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க தொடங்கியுள்ளன. இதுபோன்ற கூட்டத்தை தடுக்க அரசாங்கம் ஒரு பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளது. ஐக்கிய தேசிய கட்சி திருடர்களுடன் இணைய போவதாக கூறும் ஒரு சமூக ஊடக பிரச்சாரம் ஏற்கனவே தொடங்கிவிட்டது. அழவிருந்த ஒருவரின் கண்ணை குத்திய ரணில். ஐக்கிய தேசிய கட்சிக்கும் ஐக்கிய மக்கள் சக்திக்கும் இடையில் கூட்டணியை உருவாக்குவதற்கான கலந்துரையாடல்கள் தொடர்பாக கலாநிதி ஹர்ஷ டி சில்வா மற்றும் ரவி கருணாநாயக்க ஆகிய இருவரும் எதிர்மறையான நிலைப்பாட்டை எடுத்து அறிக்கைகளை வெளியிட்டுள்ளனர். ரணிலுக்கு நெருக்கமான 2 அல்லது 3 பேர் இந்த வேளையில் நிறைய பணம் போடுகிறார்கள் என்று ரவி கூறுகிறார். இதற்கிடையில் சமீபத்தில் ஹர்ஷ ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் கலந்து கொண்டார். இந்த விவாதங்கள் குறித்து ஒரு பத்திரிகையாளர் கேட்டபோது அவர் மிகவும் கோபமடைந்தார். பேச்சுவார்த்தைகளின் நிலை எனக்கு எப்படி தெரியும்? நான் அந்த குழுவில் இல்லை. நான் அந்த பேச்சுவார்த்தைகளுக்கு கூட போகவில்லை. அதனால் அதை என்னிடம் கேட்காதீர்கள் என்று ஹர்ஷ சொன்னார். அது மட்டுமல்லாமல் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் மோசடி மற்றும் ஊழல் செய்ததாக கூறப்படும் பல ஐதேக தலைவர்கள் இன்று அல்லது நாளை கைது செய்யப்படுவார்கள் என்ற பேச்சும் உள்ளது. அது மட்டுமல்லாமல் ஹரின் மற்றும் மனுஷ போன்றவர்கள் விட்டு வெளியேற முடிவு செய்து சஜித் மற்றும் ஜகனிக்கு எதிராக அவர்கள் செய்த அவமானகரமான வீடியோக்களை சமூக ஊடகங்களில் மீண்டும் வெளியிடுவதை தொடர்கின்றனர். இந்த அரசாங்கத்தின் சமூக ஊடக பிரச்சாரத்தின் ஒரே நோக்கம் ஐக்கிய மக்கள் சக்தி ஐக்கிய தேசிய கட்சி பேச்சுவார்த்தைகளை நாசமாக்குவதுதான். ஆரம்ப கட்டமாக ரணில், சஜித், மஹிந்த மற்றும் மைத்ரி ஆகியோரின் படங்களை பயன்படுத்தி மீண்டும் எங்களை நோக்கி என்ற தலைப்பில் கடந்த வாரம் சமூக ஊடகங்களில் ஒரு வீடியோ கிளிப்பை வெளியிட அரசாங்க பிரிவு செயல்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது.
அரசாங்கம் அத்தகைய பிரச்சாரத்தை தொடங்கும் போது எஸ்ஜேபியில் சிலர் அந்த பிரச்சாரத்துடன் இயங்கும் போக்கை காட்டுகிறார்கள். நீங்கள் திருடர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி எஸ்ஜேபி மற்றும் அதன் தலைவர்களை அழிக்கப் போகிறீர்களா? எஸ்ஜேபியின் சில இளைஞர்கள் எஸ்ஜேபி பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தமபண்டாரவுக்கு எதிராக கிளர்ச்சியை தொடங்க திட்டமிட்டுள்ளதாகவும் பேச்சு உள்ளது. அந்த கதைகள் எதுவாயினும் ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைந்து செயல்பட ஐமச எடுத்த முடிவால் எதிர்கால அரசியல் நடவடிக்கைகளில் கட்சிக்கும் கட்சி தலைமைக்கும் எதிர்கால அரசியல் நடவடிக்கைகளில் பாதிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளதாக ஐமசவின் இளைஞர் குழுக்கள் கூறுகின்றன. அறிக்கைகளின்படி இந்த கிளர்ச்சியின் தலைவர்கள் சுஜீவ சேனசிங்க, பிரசாத் சிறிவர்தன மற்றும் ஷரீத் அபேசிங்க போன்ற ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியைச் சேர்ந்த சஜித் ஆதரவு இளைஞர் குழுவே அங்கம் வகிக்கிறது. ஹரின் பெர்னாண்டோ போன்ற நபர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த தனது கட்சி எடுத்த முடிவு குறித்து இளம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதிருப்தியை வெளிப்படுத்துவதாக ஷரீத் அபேசிங்க கூறுகிறார். ஷரீத் அபேசிங்க அப்படி சொன்னதும் ஐமச பாராளுமன்ற உறுப்பினர் ஹேஷா விதானகேவும் குரல் கொடுக்க தொடங்கினார். அவர்கள் ஒரு மைக்ரோபோனை பார்க்கும்போது கிளிகள் போல ஒன்று கூடுகிறார்கள் என்று கூறிய ஹேஷா சிலருக்கு சேருவதற்கான சரியான வழியை பற்றி சொல்லி இருக்கிறார். நாம் சொன்ன திருடர்கள் மற்றும் கொள்ளையர்களுடன் நாமே கூட்டு சேர முடியாது. எஸ்ஜேபி கட்சியில்தான் அதிக அனுபவம் வாய்ந்த எம்பிக்கள் உள்ளனர். நாங்கள் யாருடனும் சேர மாட்டோம். எல்லோரும் எங்களுடன் இணைகிறார்கள். ஆனால் யார் இணைந்தாலும் தலைவர் சஜித் பிரேமதாசதான். அடையாளம் போன். அவ்வளவுதான் என்றார். எதிர்காலத்தில் இணையக்கூடிய அனைத்து சக்திகளுடனும் ஐமச இணையும் என்றாலும் திருடர்கள் என்று முத்திரை குத்தப்பட்டவர்களுடனோ அல்லது கொள்ளையர்கள் என்று கூறப்பட்டவர்களுடனோ இணையாது என்று ஹேஷா விதானகே தெரிவித்துள்ளார். அப்படி பார்க்கும்போது ஹர்ஷனா ராஜகருணாவின் வீட்டில் நடைபெறும் ஐக்கிய மக்கள் சக்தி ஐக்கிய தேசிய கட்சி சமாதான பேச்சுவார்த்தைக்கு ஹரினை அனுப்ப ரணில் சமீபத்தில் எடுத்த முடிவு அளவிருந்த ஒருவரின் கண்ணை குத்துவது போன்றது. சிலர் சொல்வது போல் ரணிலுக்கு அதுதான் விருப்பமாக இருக்கலாம். அப்படியானால் இரு தலைவர்களும் எஸ்ஜேபி ஐதேக பேச்சுவார்த்தைகளுக்கு சாதகமாக இல்லை என்று அர்த்தமா? ஓரிரு வாரங்களில் முழு நாடும் இதை பற்றி அறிந்து கொள்ளும். மௌனித்து போன மகுடங்கள். வணிக உலகின் 2 ஜாம்பவான்களான ஹரி ஜெயவர்தன மற்றும் கென் பாலேந்திரா ஆகிய இருவரும் ஒரே நாளில் காலமானார்கள் என்பது அவர்களை அறிந்த அனைவருக்கும் கவலையளிக்கும் விடயமாகும். சுதந்திரத்திற்கு பிறகு நாட்டில் ஒரு வணிக மறுமலர்ச்சியை உருவாக்க பாடுபட்ட 2 மனிதர்கள்தான் ஹரி மற்றும் கென். சாதாரண குடும்ப பின்னணியில் இருந்து வந்த இந்த இருவரும் வணிக உலகத்தை வென்றது மட்டுமல்லாமல் ஆயிரக்கணக்கானோருக்கு வேலைவாய்ப்புகளை உருவாக்கி முழு பொருளாதாரத்தையும் உயர்த்தினர். ஹரி ஒரு தொழிலதிபராக மாறி வங்கிகள் உட்பட பல வணிகங்களை சொந்தமாக கொண்டிருந்தார். கென் தான் பணிபுரிந்த ஜோன் கீல்ஸ் குழுமத்தின் தலைவரான பிறகு சரியான நேரத்தில் ஓய்வு பெற்றார். அந்த நேரத்தில் அந்த நிறுவனத்தை நாட்டின் நம்பர் 1 நிறுவனமாக மாற்றினார். பல தசாப்தங்களாக நாட்டின் மிகப்பெரிய பணக்காரராக ஹரி இருந்தார். கென் வணிக உலகில் ஒரு புராண கதையாகிவிட்டீர்கள். ஹரி ஊடகங்களில் தோன்றவில்லை. ஆனால் கென் ஊடகங்களில் இருப்பதை தவிர்க்க முடியவில்லை. அவர்களின் ஆலோசனை இல்லாமல் நாட்டின் தலைவர்களால் இதை செய்ய முடியாது. காலப்போக்கில் அவர்கள் இருவரும் பல அரசாங்கங்களில் சலுகைகள் இல்லாமல் தன்னார்வமாக பணியாற்றினர். நிச்சயமாக அவர்களின் நிபந்தனைகளின் பேரில், அரசியல்வாதிகளின் நிபந்தனைகளின் பேரில் அல்ல. ஹரி மற்றும் கென் ஒரு சகாப்தத்தை உருவாக்கிய 2 பேர். அந்த சகாப்தம் முடிந்துவிட்டது. அனுரவுக்கு எதிரான ரணிலின் சதி வலை ஆரம்பம். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வெளிநாட்டு செய்தியாளர் சந்திப்புக்காக லண்டன் புறப்பட்டுச் சென்றார். இந்த பயணத்தின் போது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அல் ஜசீரா நடத்தும் சர்வதேச அளவிலான செய்தியாளர் சந்திப்பில் பங்கேற்க உள்ளார். ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்க ஏற்றுக்கொண்ட கடுமையான பொருளாதார திட்டம் இலங்கையை சரிவிலிருந்து காப்பாற்றியதா அல்லது அது வரவிருக்கும் பெரிய துன்பத்திற்கு வழிவகுத்ததா? ஊழல் மற்றும் மனித உரிமை மீறல்களை எதிர்ப்பதில் இலங்கை அடைந்துள்ள முன்னேற்றம், ஈஸ்டர் தாக்குதல்களின் போது பிரதமராக தனது அனுபவங்கள் போன்றவற்றின் அடிப்படையில் இந்த சர்வதேச ஊடகவியலாளர் மாநாட்டில் ரணில் விக்ரமசிங்க தனது கருத்துக்களை வெளியிட உள்ளார். ரணில் கிட்டத்தட்ட 10 நாட்களாக லண்டனில் விடுமுறையில் இருக்கிறார். ரணில் லண்டனுக்கு புறப்படுவதற்கு முந்தைய நாள் ஃப்ளவர் ரோட் அலுவலகத்தில் ஒரு கூட்டம் இருந்தது. அவசரப்பட வேண்டாம், இப்படியே போகட்டும். இடதுசாரி அரசாங்கம் ஒன்று வந்தால் மக்கள் கஷ்டப்படத்தான் வேண்டும். 70-77களிலும் அதுதான் நடந்தது. அதனால்தான் 77களில் 6-5 அதிகாரம் எமக்கு கிடைத்தது. இவர்களுக்கு இப்படியே போக விடுங்கள். அவர்களால் என்னுடைய பாதையில்தான் போக வேண்டியிருக்கும். அப்படி போனால் அவர்களுக்கு வாக்களித்த மக்கள் குழம்பி போவார்கள். அதனால் அவர்கள் அந்த பயணத்தை போக நாங்கள் உதவ வேண்டும்.
இன்றைய நிலையில் அனுர தரப்பு எங்களுடைய பொருளாதார வேலை திட்டத்தை தான் கட்டிப்பிடித்துக் கொண்டு இருக்கின்றது, அதுவே போதும், இடதுசாரி இல்லாமல் போய்விடும், இனி மக்கள் ஒருபோதும் இடதுசாரி பக்கமே திரும்ப மாட்டார்கள் என்று ரணில் கூறிவிட்டார். இதற்கிடையில் ரணிலின் வெளிநாட்டு பயணம் குறித்து லங்கா ட்ரூத் ஒரு விசித்திரமான வெளிப்பாட்டை வெளியிடுகிறது. ஜனாதிபதி அனுர தனது பட்ஜெட்டை 7ஆம் திகதி தாக்கல் செய்வார். எனவே ரணில் அதற்கு எதிர் சதித்திட்டமாக இங்கிலாந்து சென்றுள்ளார். தற்போதைய அரசாங்கம் குறிப்பிடத்தக்க சர்வதேச ஆதரவை பெறுவதை தடுக்க ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான எதிர்க்கட்சியால் திட்டமிடப்பட்ட நடவடிக்கையில் இந்த விஜயம் ஒரு முக்கிய படியாக பயன்படுத்தப்பட்டதாக தெரிய வந்துள்ளது என்றும் அந்த வலைத்தளம் கூறுகிறது. The Leader, දේශයට මග කියන ප්‍රවෘත්ති පෙළ ගැස්ම